மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். காமராஜர் பயிற்சி மையம் திருச்சி. கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் 2ஆம் நிலை காவலர் எழுத்துத் தேர்விற்கான ஃபைனல் ஆன்சர் கீ மற்றும் கட் ஆஃப் வெளிவந்து விட்டது. ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க. மாணவர்களுக்கு இப்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம் என்னென்னா, கட் ஆஃப் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது 55 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்த மாணவர்களும் 50 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்த மாணவிகளும் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய உடற்திறன் தேர்வில் கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவே அப்படியே இங்கே மெய்பிக்கும் விதமாக கட் ஆஃபாக வந்துருச்சு. ஏதோ ஒரு வகையில் மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையிலான தகவல்களை கொடுத்ததில் காமராஜர் பயிற்சி மையத்திற்கும் எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ரைட்டு. அடுத்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மாணவர்களுக்கு உடனடியாக கட் ஆஃப் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 55, 56 கட் ஆஃப் வந்துருச்சு. பெரும்பாலும் 60, 61 கட் ஆஃப் வரும் அப்படின்ற ஒரு மாயை அங்கே போயிட்டு இருந்தது. அந்த மாதிரிலாம் யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கட் ஆஃப் வந்து 55, 56 வந்துருச்சு. கேர்ள்ஸுக்கு 47, 48, 49 இந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ ஆனால் இப்போ மாணவ மாணவிகளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, சார் ஓவரால் கட் ஆஃப் எப்படி வரும், 6 ஸ்டார் போட்டால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு 57, 58 வச்சிருக்கிறவங்கெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இது முற்றிலும் தவறான அணுகுமுறை. இந்த மாதிரி இப்போ பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, கட் ஆஃப் குறைவாக வருமா அப்படின்னு எவ்வளோ பூரிப்பு, எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருந்தீங்க. வந்துருச்சு இல்லை. இப்போ அடுத்து உன்னுடைய வேலை என்ன? ஃபிசிக்கலில் அதி முக்கியத்துவம் கவனம் கொடுத்து 6 ஸ்டார் போகிறதுல மட்டும்தான் கவனமாக இருக்கணும். இன்னும் ஒரு 20 to 25 நாளில் ஃபிசிக்கல் வந்துடும் சொல்லிட்டாங்க. ஜனவரி 22ஆம் தேதி ஃபிசிக்கல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்போ எதுக்கு அந்த சந்தேகம், வருமா வராத ஓவரால் கட் ஆஃப்லன்னு? உன்னுடைய வேலை இன்னும் 1 மாத காலம், அதிகபட்சம் 1 மாத காலம் கவனமாக செயல்பட்டு 6 ஸ்டார் போடுறதுக்கு என்ன உன்னால் எவ்வளோ செயல்பாடு கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீ ஈடுபாடோடு செயல்பட்டு 6 ஸ்டார் போடுறதுல தான் கவனமாக இருக்கணும். அதன் பிறகு அது என்ன மதிப்பெண்கள் வருதோ அதை ஏற்றுக்கிட்டு, ஒருவேளை 1 மதிப்பெண்கள் 2 மதிப்பெண்களில் உனக்கு போயிடுச்சு அப்படின்னா ஓகே, இது போட்டித் தேர்வு, அடுத்த முறை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து இன்னும் கொஞ்சம் அதிக செயல்திறனை கூட்டி நம்ம இதில் வெற்றி பெறலாம் அப்படின்ற ஒரு அணுகுமுறையை நீ எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு இப்போ கட் ஆஃப்னு ஓவரால் கட் ஆஃப் என்ன வரும்னு கேட்டுக்கிட்டு ஃபிசிக்கலையும் கவனம், இதே மாதிரி தான் பண்ணீங்க. நிறைய மாணவர்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட இப்போ நம்ம பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுத்து தேர்வில் கிளியர் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம பயிற்சி மையத்திலேயே யாரெல்லாம் வந்து 55+ எடுத்திருந்தாங்களோ அவங்க ஒரு சில மாணவர்கள் வரல. இப்போ வெளியிருந்து கூட எங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃபிசிக்கலுக்கு வராமல் வருமா வராதான்ற ஒரு ஐயப்பாடுலே இருந்துட்டு இப்போ வந்துட்டு உடனே இப்போ வந்து ஃபிசிக்கலுக்கு பண்ணலான்னு நினைக்கிறாங்க. இதே தான் உங்கள்கிட்டையும் ஏற்படும். இப்போ நீ யாரெல்லாம் 58, 57 மதிப்பெண்கள் வச்சிருக்கிறியோ உனக்குள்ள என்ன ஓடும், ஓவரால் கட் ஆஃப் நமக்கு வருமா வராதா அப்படின்னே யோசிச்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி யோசிக்காம 6 ஸ்டார் போடு, நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையை எடுத்துக்கோ. சரியா? அது உனக்கு 100% வேலையை வாங்கி கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டில். ஓகேவா? ரைட்டு. மாணவர்கள் அனைவரும் 2ஆம் நிலை காவலர் உடற்தகுதி தேர்வில் சிறப்பாக செயல்பட்டு 2ஆம் நிலை காவலர் பணி நியமன ஆணையை பெற காமராஜர் பயிற்சி மையத்தின் மிகச்சிறந்த வாழ்த்துக்கள்.